மூளைக்கு ரத்த ஓட்டம் அஃபெக்ட் ஆனால் இது ரொம்ப காமன் கண்டிஷன் கிடையாது. ஆனால் இதில் வந்து பேஷண்ட்ஸ் ரொம்பவே இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தினால வர்றது. தலையில் அடிபட்டிருக்கலாம், ஏதாவது மூளை காய்ச்சல் வந்திருக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அப்நார்மல் மூவ்மெண்ட்ஸ் பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம், டிக் டிஸார்டர், கொரியா, பார்க்கின்சன் டிசீஸ். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஸ்டோனியா. டோன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு மூவ்மெண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நம்ம கையில் வந்து ஒரு இன்பில்ட்டாகவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் நம்ம டோன்னு சொல்கிறோம். அந்த டோனே மாறுறது டிஸ்டோனியா, அப்நார்மலாக மாறுறது அந்த டோன். அப்போ என்ன ஆகும், நம்ம கையை இப்படி வைக்கணும்னு நினைப்போம், ஆனால் அந்த கையை அப்படி நம்மளால் வைக்க முடியாது, இப்படி வளைஞ்சிக்கிட்டு போயிடும். தலையை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்படி திருப்பிகிட்டே இருப்பாங்க, எப்போதுமே இப்படியே வச்சுருப்பாங்க. இந்த கையை வச்சு இப்படி இப்படி தள்ளி விடுவாங்க. அவங்களால நார்மலாக கொண்டு வந்தாலும் திருப்பி திருப்பி ஆட்டோமேட்டிக்காக இப்படி போயிடும். சில பேர் இப்படி வச்சுருப்பாங்க, சில பேர் இப்படி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கழுத்தில் இந்த சர்வைக்கல் டிஸ்டோனியான்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கையில் இப்படி ஏதாவது ஒரு அப்நார்மல் பொசிஷனில் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா உடம்பே வளைச்சி இப்படியே இருப்பாங்க. சில பேர் காலில் வந்து இப்படி வளைச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஸ்டோனியாவில் எந்த பாடி பார்ட் வேணாலும் அஃபெக்ட் ஆகலாம். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அந்த கட்டை மட்டும் மேலே தூக்கிக்கிட்டே இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்டோனியாவில் நிறைய டைப்ஸ் இருக்குது. எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, ஜென்ரலாக என்ன கண்டிஷனில் வருதுன்றதை பொறுத்து ப்ரைமரி, செகண்டரி டிஸ்டோனியான்னு பிரிக்கிறோம். எந்த பாடி பார்ட்டு எத்தனை பாடி பார்ட் இன்வால்வ் ஆகுது அப்படின்றத பொறுத்து ஃபோக்கல் டிஸ்டோனியா, மல்டிஃபோக்கல் டிஸ்டோனியா, செக்மெண்டல் டிஸ்டோனியா, ஜென்ரலைஸ் டிஸ்டோனியா, ஹெமி டிஸ்டோனியா, இப்படி பல டைப்ஸாக பிரிக்கிறோம். ஃபோக்கல் டிஸ்டோனியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாடி பார்ட். இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, சர்வைக்கல் டிஸ்டோனியாவில் கழுத்து மட்டும் இப்படி இருக்கிறது, இப்படியே திரும்பி இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்போ தலையை இப்படி வச்சு தான் தள்ளி கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். ஸோ இது சர்வைக்கல் டிஸ்டோனியா. கையில் மட்டும் இருக்கும். இது மாதிரி ஏதாவது ஒரு பாடி பார்ட் இன்வால்வ் ஆனால் அது ஃபோக்கல் டிஸ்டோனியா. மல்டி ஃபோக்கல் அப்படின்னா கழுத்தோடு சேர்ந்து இன்னொரு பார்ட்டு. ஸோ கை இல்லை கால், கையில் இல்லை அந்த சைடு காலில். ஸோ மாறி இன்வால்வ் ஆகிறது. ஸோ அந்த ரெண்டு பாடி பார்ட்டுக்கும் கண்டினியூட்டி இருக்காது. அதே வந்து செக்மெண்டல் டிஸ்டோனியான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கையில் ரெண்டு பார்ட் அஃபெக்ட் ஆகிறது. இந்த மாதிரி அப்புறம் ஷோல்டரும் நெக்கும் இன்வால்வ் ஆகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மேண்டிபிளில் அப்படியே கழுத்து. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதை செக்மெண்டல் டிஸ்டோனியா, அட்ஜசன்ட் பாடி பார்ட் இன்வால்வ் ஆகிறது. சில பேஷண்ட்க்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ஆஃப் த பாடி, அதாவது எய்தர் ரைட் இல்லை லெஃப்ட் இன்வால்வ் ஆகும். அதை வந்து ஹெமி டிஸ்டோனியான்னு சொல்கிறோம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அஃபெக்டாக இருக்கும். அதாவது மார்பக பகுதி இன்வால்வ் ஆகிருக்கும், அந்த பேக் மசில்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும், நிறைய குரூப் ஆஃப் இது இன்வால்வ் ஆனால் அதை வந்து ஜென்ரலைஸ்டு டிஸ்டோனியா அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் டிஸ்டோனியா. இப்போ இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி, செகண்டரி. ப்ரைமரின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஜெனட்டிக் காரணங்கள் தான் நிறைய இருக்கும். டிஒய்டி மியூட்டேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை ரிப்பீட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் வந்து யங் ஆன்செட் ப்ரைமரிலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 26 வயசுக்கு முன்னாடியே வந்துடும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த சர்வைக்கல் ஏரியாவை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ குழந்தைங்களுக்கும் வரும். ஸோ எந்த வயசில் வேணாலும் வரலாம், என்ன காரணத்தினால வருதுன்றதை பொறுத்து தான். அடுத்தது செகண்டரி டிஸ்டோனியான்னு பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா மூளையில் ஏதாவது அடிபட்டிருக்கும், அதில் பேசல் கேங்லியான்ற இடம் அஃபெக்ட் ஆகிருக்கும். மெயினாக இந்த டிஸ்டோனியா பார்த்திங்கன்னா மூளையில் 3 பகுதி அஃபெக்ட் ஆகிறனால வருது. ஒன்று வந்து பேசல் கேங்லியா, செரிபெல்லம். பேசல் கேங்லியாவில் பார்த்தீங்கன்னா புட்டமன், குளோபஸ் பேலடஸ், இந்த 2 ஏரியாவும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகிறது. ஸோ இந்த 3 பார்ட்டில் பிரச்சனை வந்துச்சுன்னா தான் மோஸ்ட்லி இந்த டிஸ்டோனியா வருது. அது எந்த பகுதி அஃபெக்ட் ஆகுது, எதனால் அஃபெக்ட் ஆகுது, இதுக்கு கிளியர் கட் எவிடன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸில் ஏதாவது பிரெயினில் ப்ராப்ளம் வர்றப்ப இந்த டிஸ்டோனியா வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மெயினாக என்ன நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காபாவும் டோப்பமினும். அதனால தான் நம்ம மருந்து கொடுக்கும்போது இந்த டோப்பாவையும் காபாவையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த டிஸ்டோனியாவை நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். ஸோ இதுதாங்க ப்ரைமரி டிஸ்டோனியா அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது செகண்டரி டிஸ்டோனியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தினால வர்றது. தலையில் அடிபட்டிருக்கலாம், ஏதாவது மூளை காய்ச்சல் வந்திருக்கலாம். என்கெஃபலைட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த பேசல் கேங்லியா மட்டுமே அஃபெக்ட் ஆகிற மாதிரி என்கெஃபலைட்டிஸ்லாம் இருக்குது. அடுத்து ஹைபாக்சியா, மூளைக்கு ரத்த ஓட்டம் அஃபெக்ட் ஆனால் அதுலேயும் ஒரு டிஸ்டோனியா வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா டியூமர், இப்போ பேசல் கேங்லியா இடத்துல ஒரு டியூமர் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுலேயும் வரலாம். ஸோ அந்த மாதிரி இம்யூன் மீடியேட்டராக இருக்கலாம், இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன், என்ன கண்டிஷன்னாலையும்
எந்த ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் ஆகுதோ அதை பொறுத்து நமக்கு டிஸ்டோனியா வருதா இல்லையா அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த பகுதி அஃபெக்ட் ஆனால் கண்டிப்பாக டிஸ்டோனியா வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. டிஸ்டோனியா வந்துச்சுன்னா நம்ம ரீட்ரோஸ்பெக்டிவாக போய் இதை பார்த்துக்க வேண்டியதான். இது ரொம்ப காமன் கண்டிஷன் கிடையாது. ஆனால் இதில் வந்து பேஷண்ட்ஸ் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. என்னென்னா அந்த அப்நார்மல் பொசிஷன்லேயே இருப்பாங்களா, ஸோ கழுத்து வலி வர ஆரம்பிச்சிடும். அவங்களால இப்போ இந்த நேராக பார்க்க முடியாது. இப்போ எழுதணும்னு பார்த்தீங்கன்னா கையை வச்சு கரெக்டாக எழுத முடியாது. ஏற்கனவே நம்ம சேனலில் ரைட்டர்ஸ் கிராம்ப் எழுதுறதுக்கு மட்டும் பிரச்சனையா அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் டிஸ்டோனியாவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுக்கு என்ன டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து அந்த ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐஸ்லாம் நிறையா வந்திருக்கு, பெட்டு ஸ்பெக்ட். இதிலெல்லாம் எங்கே ஹைப்போமெட்டபாலிசம் இருக்குது, எங்கே அப்நார்மல் மெட்டபாலிசம் இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிச்சி அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. டேப்லெட்ஸில் கேட்கல அப்படின்னா பொட்டுலினம் டாக்ஸின் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. இன்ஜெக்ஷன் போட்டு அந்த மசில்ஸோட டென்ஷனை குறைச்சி நார்மல் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்டை கொண்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷன், அடுத்து சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி இந்த டிஸ்டோனியா ட்ரீட் பண்ணுறதுக்கு நிறைய தெரப்பியூட்டிக் ஆப்ஷன்ஸ் இப்போ இருக்குது. முதல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து இந்த மாடர்ன் ஈரால நிறைய ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இந்த டிஸ்டோனியா இருக்கிறவங்க பயப்பட வேணாம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன, மூளை என்னும் மூலவர், பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு 40 நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.